ஒருவர் இறந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய திதி திவசங்கள் தர்ப்பணங்கள் அனைத்திலும் உபயோகப்படுத்தப்படுவது இந்த தர்பை என்று சொல்லக்கூடிய புல். இது பவித்திரம்னு என்று பெயர். அதுக்கு பவித்திரமானது புல் எதுன்னு சொன்னால் தர்பை. அதனால் அந்த பவித்திரமான அந்த தர்பையையும் அதோடு சேர்ந்து எள்ளையும் சேர்த்து தான் தர்ப்பணம் பண்ணுறோம். இந்த எள்ளு என்பது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், நம்மளுடைய வேதங்கள் சாஸ்திரங்களில் மகாவிஷ்ணுவனுடைய இரத்தத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த வேர்வை துளியில் இருந்து வந்தது தான் எள். இந்த எள் பார்த்தேன்னா பொதுவாகவே சயின்ஸில் அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவான். இப்போ நம்முடைய ஒருத்தருடைய ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது சூரியனுக்கு பிதுர்காரகன் என்று பெயர். இந்த சூரியனு ராகுவிற்கு பிதாமகி என்று பெயர். ராகுன்னு சொன்னால் அப்பாவளி முன்னோர்கள் என்று பெயர். அப்போ இந்த சூரியன் பிதுர்காரகன். இந்த சூரியன் தான் உடம்பில் எலும்பு போனுக்கெல்லாம் ஆதாரமானது எதுனா சூரியனுடைய ஒளி தான். அதனால தான் சூரிய ஒளியில் இல்லைன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஆரோக்கியகாரகன் வேறு. அதனால் அந்த போன் தான் அந்த சூரியனுடைய பார்ட். இப்போ செவ்வாய்னா ரத்தம், புதன்னா நரம்பு, சுக்கரன்னா இஎன்டி, தைராய்டு, கிட்னி, யூட்ரஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த போன் சொல்வது சூரியன். அப்போ இந்த போனில் தான் நம்மளுடைய டிஎன்ஏ மரபு அணுக்கள், அதான் சொல்லி அப்பாவளி முன்னோர்கள் அம்மாவளி முன்னோர்கள் செய்த அந்த பாவ புண்ணியங்களும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களும் அந்த போனில் ஸ்பைனல் கார்டு கீழே தான் அந்த டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ இந்த எலும்பில் தான் இருக்கும். இன்றைக்கும் கூட கேன்சர் பிறக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் அது எலும்பிலிருந்து தான் பிறக்கும். அது ஏன்னு சொன்னால் அந்த கேன்சர் என்பது கர்ம நோய், பாவத்தில் வரக்கூடிய நோய். அது முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் செய்து நாம் செய்த பாவமாக இருந்தால் அந்த போன்லேருந்து தான் பிறக்கும். அப்போ அந்த எள்ளினால் செய்யப்படுவதுதான் அந்த முன்னோர்கள், அந்த பிதுர்காரன சூரியனுக்கும் ராகுவிற்கும் முன்னோர்களுக்கும் செய்ய சென்றடையும். அதனால் அந்த மகாவிஷ்ணுவனுடைய அந்த வேர்வை துளியில் வெளிப்பட்ட அந்த எள்ளினால் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணாதிகள் அந்த முன்னோர்களை சென்றடையும். இன்னும் சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் எள்ளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து தான் அந்த போனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால தான் தவசங்கள் திதிகள் முடிஞ்ச உடனே எள்ளுருண்டையை கொடுப்பார்கள். முதல்ல அதை தான் சாப்பிடணும். ஒருத்தருக்கு தவசம் பண்ணணும் முதல்ல எள்ளுருண்டை ஏன் சாப்பிட்றான்னா, முதல்ல அது நேராக எள்ளு சாப்பிட்டா நேராக அந்த போனுக்கு எலும்புக்கு போகும். எலும்புக்கு போச்சுன்னா அது பிதர்களுக்கு நேரடியாக சென்று விட்டதும். அந்த அடிப்படையில் தான் தவசம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் காப்பிலாம் சாப்பிட்றா, தண்ணி சாப்பிடக்கூடாது. முதல்ல அந்த எள்ளு உருண்டையை சாப்பிடணும். இது மாதிரி இந்த எள்ளினுடைய மகத்துவம் இந்த பிதர்களோட சம்பந்தப்பட்டது. இன்னும் பல பதிவுகளில் பல விசேஷங்களை பார்க்க இருக்கிறோம்.